வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். மைசூர் போண்டா இது சாயங்காலம் நீங்கள் டீ காஃபிக்கு வச்சு சாப்பிட்லாம். இது வீட்டில் சும்மா ஒரு ஸ்நாக் மாதிரி கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மைசூர் போண்டாக்கு ஒரு பவுலில் 2 கப் மைதா, 1/4 கப் அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1/2 கப் தயிர், தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மாவு நல்லா கட்டியாக இருக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா, ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் மைதா இல்லைன்னா அரிசி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, நல்லா சேர்ந்து வந்திருக்கு. இதில் பொடியாக நறுக்கின வெங்காயம் 1, 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது, 1 துண்டு இஞ்சி பொடியாக நறுக்குனது, பொடியாக நறுக்கின கருவேப்பிலை கொஞ்சம், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். போண்டா மாவு தயாராக இருக்குது. இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா சூடான பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நீங்கள் போண்டா போட்டுக்கலாம். ஃப்ளேம் மீடியமில் வச்சு பொரிக்கணும். போண்டா நல்ல பொன்னிறம் ஆற வரைக்கும் பொரிச்சு எடுத்துருங்க. போண்டாவை நல்ல சூடாக தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். போண்டாவோட தக்காளி சட்னியோ இல்லைன்னா புதினா சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம். மைசூர் போண்டா ரொம்ப சீக்கிரமாக செய்கிற ஒரு ஸ்நாக். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான மைசூர் போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு செய்யலாம், இல்லைனா குயிக்காக ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, யாராவது ஃபேமிலி கெஸ்ட்ஸ் வராங்கன்னா இது மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு சர்ப்ரைஸ் பண்ணலாம். இதுக்கு கார சட்னி இல்லைன்னா தேங்காய் சட்னி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக அது நீங்கள் செஞ்சு பாருங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.